நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்த நாளிலும் கர்த்தருடைய நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படி கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம், அதனாலே பலன் கொள்ளுவோம், அதனாலே பரிசுத்தமாவோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை நாம் வேத வசனத்தை கேட்பதற்கு முன்பதாக, தியானிப்பதற்கு முன்பதாக நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நாளிலும் கூட உடைய சமூகத்தை ஒரு விஷயம் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர், உடைய கிருபை, உடைய தயவு, உடைய அன்பு அன்று இன்றைக்கு செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே இறங்கும்படி ஆட்சேபிக்கிறப்பா. உடைய அபிஷேகத்தின் வல்லமை, உடைய கிருபையின் வல்லமை எல்லார் மேலே இறங்கும்படி ஆட்சேபிக்கிறாங்க. பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா. எல்லாரையும் உடைய நன்மைகளால் நிரப்பும்படி ஆட்சேபிக்கிறோம். உடைய வசனம் எங்களுக்கு மன மகிழ்ச்சியாய் இல்லாமல் போயிருந்தா துக்கத்திலே அழிந்து போயிருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதாங்க. அப்பா, இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உண்டாகும்படியாய் செபிக்கிறாங்க. வார்த்தை, தேவ வார்த்தை உடைய பிள்ளைகள் உள்ளத்திலே போய் அது அக்கினியாய் சமட்டியாய் அன்றோரை மலைகளை நொறுக்கும், அன்றோரை குன்றுகளை தவிடு பொடியாக்கும். அந்த சமட்டியாய் அது மாறி அன்றோரை கல்லான இருதயங்களை உடைத்து சதையான இருதயத்தை மாற்றி உடைய வசனத்தை அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்கதா, உடைய வசனத்திலே மகிழத்தக்கதா, உடைய வசனத்தின்படி வாழத்தக்கதா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி ஆசீர்வதிக்கிறப்பா. உடைய வருகைக்கும் உடைய ராஜ்யத்துக்கும் ஒவ்வொருவரை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் தேவனுடைய வசனத்துக்கு நேராய் கடந்து செல்வோம். வாசிப்போம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த பவுல் தன்னுடைய வாழ்நாளின் இறுதியிலே அவர் சொன்ன ஒரு அழகான வார்த்தை. அவர் ஆண்டவரால் தொடப்பட்டு, ஆண்டவர் அவரை பிடித்து, அவரை ஆட்கொண்டு, அவரை பரிசுத்தப்படுத்தி, தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி, தம்முடைய ஊழியத்திற்கென்று அவரை நியமித்துக் கொண்டு, தம்முடைய ஊழியக்காரனை அபிஷேகம் பண்ணி பரிசுத்த பவுலை கர்த்தர் பயன்படுத்தினார். பல வருடங்கள் கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். அவருடைய ஊழியத்தின் முடிவு நெருங்கி கொண்டிருக்கிற வேளையில, அவர் இந்த பூமியில வாழ்நாளை முடித்துக் கொள்ளத்தக்கதான நாட்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற வேளையில, அவர் கடைசியாக தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது இப்படியாக அவர் எழுதுகிறார். இதோ, நான் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி நாட்களை நாம் வந்திருக்கிறோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் அவரோடு கூட வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்ன வசனத்தின்படி இந்த நாளிலும் கூட நம்மை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வசனம் நம்மை கடைசி நாளில் ஒரு எச்சரிக்கிற வசனமாக, நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு வசனமாக இருக்கிறதை நீங்கள் காணலாம். அவன் சொல்லுகிற அழகான ஒரு வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எபிரேயருக்கு நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, விசுவாசத்தை துவக்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வருகிறது. நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. நமக்குள் விசுவாசத்தை கொடுத்தார். அந்த விசுவாசத்தின்படி நம்மை பரிசுத்தப்படுத்தி, நம்மை ஆசீர்வதித்து இந்நாள் வரைக்கும் காத்து வருகிறார். அருமையான தேவ பிள்ளையே, அந்த விசுவாசத்தை குறித்து வேதம் சொல்லும் பொழுது 1 பேதுரு புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறது. விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசம் விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்ற விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய கரங்களில, நம்முடைய வீடுகளில, நம்முடைய வாழ்க்கையில விலையேற பெற்ற ஒரு பொருள், ஒரு பொக்கிஷம் நம்முடைய கரங்களில் வரும் பொழுது நாம் எவ்வளவாய் அதை பாதுகாத்துக் கொள்ளுகிறோம், பாதுகாத்து வைத்துக் கொள்ளுகிறோம். அதே போல இந்த விசுவாசத்தையும் நாம் பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார். இந்த விசுவாசத்தை எப்படியாவது நம்மிடத்திலிருந்து பிடுங்கிவிட வேண்டும் என்று சாத்தான் கங்கணம் கட்டிக்கொண்டு
தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவனோடு கூட அவனுடைய தூதர்களும், விழுந்து போன எல்லா தேவ தூதர்களும், பொல்லாத ஆவிகளும், அந்தகார லோகாதிபதிகளும் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எதற்காக தெரியுமா? உன்னுடைய விசுவாசத்தை எப்படியாவது உன்னிடத்திலிருந்து பிடுங்கிக் கொள்ள வேண்டும் என்று. என்ற பிசாசுக்கு ஆண்டவர் அழகான பெயர் வைத்திருக்கிறார், திருடன், கொள்ளைக்காரன். அவன் எதை திருட வருகிறான்? எதை கொள்ளையடிக்க வருகிறான்? உன் விசுவாசத்தை அவன் கொள்ளையடிக்க வருகிறான். அருமையான தேவ பிள்ளையை பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடி நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி அழகாய் சொல்லுகிறான். அருமையான தேவ பிள்ளை, விசுவாசத்தை காத்து கொண்ட பரிசுத்த பவுல் உன் வாழ்க்கையிலும் விசுவாசத்தை காத்துக் கொள்வாயா என்றால் வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், 8வது வசனத்தில் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருள்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீ விசுவாசத்தை காத்துக்கொள்வாய் என்று சொன்னார். விசுவாசத்தை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்வாய் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிற நீதியின் கிரீடத்தை அவர் உனக்கு தருள்வார். அது மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதிலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கும், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளை, விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு நல்ல போராட்டத்தை நீ போராடு என்று பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு அறிவுரை சொல்லுகிறார், புத்தி சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, உனக்கும் இந்த அறிவுரையை இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விசுவாசம், உனக்குள்ளே உருவாயிருக்கிற அந்த விசுவாசம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள ஒரு விசுவாசம், தேவன் மேலுள்ள உள்ள விசுவாசம், அந்த விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு நல்ல போராட்டத்தை நீ போராடு என்று கர்த்தருடைய வேதம் நம்மை அழைக்கிறது. தேவ பிள்ளையே, அந்த விசுவாசத்தை காத்துக் கொள்வாயா? அந்த விசுவாசத்தை பிடித்துக் கொள்வாயா? அந்த விசுவாசத்தை நீ காத்துக்கொண்டு வாழ்வாய் என்று சொன்னால், அதை விட உலகத்தில் மேன்மையானது, அதை விட பரிசுத்தமானது உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஏறப்பட்ட விசுவாசத்தை நீ காத்துக்கொள்வதற்காக நல்ல போராட்டத்தை போராடு. ஏனென்றால் உன்னோடு பிசாசு போராடுகிறான். அந்த விசுவாசத்தை கவிழ்த்து போடுவதற்கு, அந்த விசுவாசத்தை பிடுங்கிக் கொள்வதற்கு உன்னோடு கூட பொல்லாத மனுஷர்கள் போராடுகிறார். இந்த உலகம் போராடுகிறது, மாமிசம் போராடுகிறது. இவைகள் எல்லாவற்றையும் செய்யப்பட்டு நீ விசுவாசத்தை காத்துக் கொள்ளும் பொழுது அது உன் வாழ்க்கையில நன்மையை கொண்டு வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளை, இன்றைக்கு செய்தி என்ன? இன்றைக்கு இந்த விசுவாசத்தை குறித்த செய்தி என்னென்று சொன்னால், விசுவாசத்தை காத்து கொள்ளாமல் நீ போனால் என்ன நடக்கும் என்பதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த விசுவாசத்தை நீ காத்துக் கொள்ளுகிறாய், நல்லதுதான். ஒருவேளை இந்த விசுவாசத்தை நீ காத்துக் கொள்ளாமல் அதை விட்டு விட்டாய் என்று சொன்னார், அதை இழந்து விட்டாய் என்று சொன்னார், உன் வாழ்க்கையில என்ன நடக்கும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. விசுவாசத்தை ஒருவன் காத்து கொள்ளாவிட்டால், அந்த விசுவாசத்தை அவன் தன்னுக்குள்ளே காத்து கொள்ளாவிட்டால் அவன் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பான் என்பதுதான் இன்றைக்குள்ள சத்தியமாய் செய்தியாய் இருக்கிறது. வாசிப்போம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், இந்த நல் மனசாட்சி சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஒரு விசுவாசத்தை காத்துக்கொள்ளாவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பெரிய ஆபத்து என்னவென்று சொன்னால், விசுவாச கப்பல் சேதப்படுத்தப்படும். அருமையான தேவ பிள்ளையே, பரிசுத்த பவுல் விசுவாசத்தை ஒரு கப்பலுக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். அந்த கப்பல் எங்கே செல்லுகிறது, எதிலே செல்லுகிறது என்று சொன்னால், மிகப்பெரிய கடலிலே அது கடந்து போகிறது. நீதிமொழிகளிலே சாலமோன் ஞானி சொல்லுகிறார், கப்பல் நடுக்கடல்ல செல்லக்கூடிய கப்பலின் வழியை நாம் யூகித்து பார்க்கும் பொழுது அது அதிசயமாயிருக்கு, ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீதிமொழிகளிலே ஞானியாகிய சாலமோன் சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசத்தை கப்பலுக்கு ஒப்பிடுகிறார். ஏன் கப்பலுக்கு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், அந்த கப்பல்ல ஒரு சின்ன சேதம் ஏற்பட்டால் கூட அந்த கப்பல் மூழ்கிவிடும். அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு அநேக விசுவாசத்தை காத்து கொள்ளாதனால அவருடைய விசுவாச கப்பல் சேதப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தை எப்படி அவர்கள் காத்து கொள்ளாமல் போனார்கள்? வேதம் அழகாய் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம், இம்னையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூஷியாதபடிக்கு
சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்த என்று சொல்லி பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். 18 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசிகளின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நன்மன சாட்சியும் உடையவனாய் இரு என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை, எம்னே அலெக்சாந்தர் இவர்கள் இருவரும் ரட்சிக்கப்பட்டார்கள். கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள், கர்த்தரை பிடித்துக் கொண்டார்கள். அவர்களுக்குள்ள விசுவாசம் நல் மனசாட்சி உண்டாயிருந்தது. ஒரு நாள் வந்தது, அவர்களுக்கு நேராக சாத்தான் கள்ள ஊழியர்களை எழுப்பினான், கள்ள போதகர்களை எழுப்பினான். இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தங்கள் விசுவாசத்தை மதியாதபடிக்கு, தங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணாதபடிக்கு அந்த கள்ள ஊழியர்கள் பின்பாக, கள்ள போதகர்கள் பின்பாக போக ஆரம்பித்தார்கள். அவர்கள் பின்பாக அவர்களை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிற விசுவாசத்தை அவர்கள் காத்து கொள்ளாமல் விட்டதினாலே அவருடைய விசுவாச கப்பல் சேதப்படுத்தப்பட்டது. தேவ பிள்ளையே, ஒரு விசுவாசத்தை காத்து கொள்ளாவிட்டால் அவன் விசுவாச கப்பல் சேதமாகிவிடும் என்பதுதான் சத்தியம் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, கள்ள போதகர்கள், கள்ள ஊழியர்கள் கடைசி நாட்களில் எழும்புவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நீ ஜாக்கிரதையாக இராவிட்டால், நீ அவர்கள் பின்பாக போய்விடுவாய் என்று சொன்னால் உண்மையாக வேதம் சொல்லுகிறது, உன் விசுவாச கப்பல் சேதப்படுத்தப்படும். உன் விசுவாச கப்பல் சேதப்படுத்தப்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த விசுவாச கப்பல் முழுகிவிடும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பிறகு அதை நிமிர்த்தவோ அதை சரி செய்யவோ முடியவே முடியாது என்று பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசத்தை காத்துக்கள். விசுவாசத்தை காத்து கொள்ளாவிட்டால் உனக்கு வரக்கூடிய முதல் தீமை, முதல் ஆபத்தே என்ன தெரியுமா? உன்னுடைய விசுவாச கப்பல் சேதப்படுத்த. இம்னேயும் அலெக்சாந்தரும் எப்படி தங்கள் விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள்? கள்ள போதகர்கள் பின்பாக, கள்ள ஊழியர்களுக்கு பின்பதாக, தேவனால் ஏற்படுத்தப்படாத, தேவனால் அபிஷேகம் பண்ணப்படாத, தேவனால் ஊழியத்திற்கு அழைக்கப்படாத அந்த மனுஷர்கள் பின்பாக போனதினாலே, அவருடைய சொற்களை கேட்டதினாலே, அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டதினாலே அவருடைய விசுவாச கப்பல் சேதமாயிற்று. அதனாலே அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்தார்கள், தேவனுடைய நன்மை இழந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவதாக, விசுவாசத்தை காத்துக் கொள்ளாவிட்டால் என்ன ஆபத்து வரும்? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதனாலே ஆக்கினைக்கு உட்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு விசுவாசத்தை காத்துக் கொள்ளாவிட்டால் அவனுக்கு வரக்கூடிய இரண்டாவது பெரிய ஆபத்து என்னவென்று சொன்னால், அவனுடைய முதல் விசுவாசம், முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை அவன் விடக்கூடிய ஆபத்து, அவனை விட்டு நீங்கி விடக்கூடிய ஆபத்து அவனுக்கு உண்டாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதனாலே ஆக்கினைக்குட்பட்டிருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, இதை யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இளம் வயதுள்ள விதவைகளை அதிலே சேர்த்துக் கொள்ளாதே, ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் பொழுது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதனாலே ஆக்கினைக்குட்படுவார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பரிசுத்த பவுல், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இந்த இடத்துல ஊழியக்காரனாய் இருக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்கிறது என்று சொல்லி அவன் பேசும் பொழுது, ஊழியக்காரனாக தேவனுடைய சபையை விசாரிக்கிறவனாக, கண்காணியாக இருக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய தகுதிகளை குறித்து அவன் பேசும் பொழுது, அதிலே அந்த கண்காணிகளாக இருக்கக்கூடியவர்களை, விதவைகள், இளம் விதவைகளை நீ சேர்த்துக் கொள்ளாதே என்று பேசுகிறார். என்று சொன்னால் அவர்கள் காம விகாரம் கொள்ளுவார்கள், அவர்கள் விவாகம் பண்ண மனதாகி அவர்கள் முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விட்டு விடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவார்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த விசுவாசத்தை அவர்கள் இழந்து போவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, காம விகாரம் உன்னை பிடிக்கும் பொழுது, உபச்சாரம் உன்னை பிடிக்கும் போது, அசுத்த இச்சைகள் உன்னை பிடிக்கும் பொழுது, அது உன்னை என்ன செய்கிறது என்று சொன்னால்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலில் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த விசுவாசத்தை இழந்து போகிற ஒரு ஆபத்துக்குள்ளே நீ கடந்து போக வேண்டி இருக்கும். ஏனென்றால் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது, அதுவும் அல்லாமல் 13வது வசனம், அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் பிரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல, அனுப்புகிறவர்களாயும் வீணல் அலுவற்காரர்களாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த விபச்சாரத்துக்குள்ளே வேசித்தனத்துக்குள்ளே போகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் இருப்பார்கள், வீடு வீடாய் பிரியவர்களாய் இருப்பார்கள், அழுப்புகிறவர்களாய் இருப்பார்கள், வீண அலுவற் காரியங்களை தகாத காரியங்களை பேசுகிறவர்களாய் இருப்பார்கள் என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, நீ உன்னுடைய விசுவாசத்தை காத்துக் கொள்ளாவிட்டால் முதலில் கொண்டு இந்த விசுவாசத்தை விடக்கூடிய ஆபத்து உன் வாழ்க்கையில வந்துவிடும். உன்னை விட்டு அது போகக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல் இந்த விசுவாசம், முதலில் கொண்டு இந்த விசுவாசம் சொன்னால் அது எதை குறிக்கிறதுனா, உன் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நீ வைத்த விசுவாசம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசத்தினாலே நீ ரட்சிக்கப்பட்டு நீ சபைக்குள்ளே வந்த அந்த விசுவாசம். தேவ பிள்ளையே, அது உன்னை விட்டு விலகிவிடும். நீ கவனமாய் இராவிட்டால், இந்த இடத்துல இளம் விதவைகள் கவனமாய் இராததினாலே தன் விசுவாசத்தை இழந்து போக அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த பவுல் எச்சரிக்கிறார். இளம் விதவைகள் அந்நாட்களில் அநேகர் தங்கள் முதலில் கொண்ட விசுவாசத்தை இழந்து போனார்கள். காரணம், தங்கள் விசுவாசத்தை காத்து கொள்ளாததினாலே அந்த ஆபத்து அவர்களுக்கு நேரிட்டது. இன்றைக்கு உன் வாழ்க்கையிலும் இந்த ஆபத்து வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது. எனவே நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லேலூயா, முதலில் கொண்ட விசுவாசத்தை விட்டாதபடிக்கு பிடித்துக் கொள்வதற்கு நீ செய்ய வேண்டிய முதல் காரியம், இச்சைகளுக்குள்ளே, அதில் வேசிதனங்களுக்குள்ளே, காம விகாரங்களுக்குள்ளே நீ கடந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் இருப்பாய் என்று சொன்னால் உன் விசுவாசத்தை நீ காத்துக் கொள்ளலாம். மூன்றாவது காரியமாக வேதம் சொல்லுகிறது, 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம், ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியும் கெட்டவனுமாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, விசுவாசத்தை காத்துக்கொள்ளாத வாழ்க்கையில மூன்றாவது வரக்கூடிய ஆபத்து என்னவென்று சொன்னால், விசுவாசத்தை மறுதலித்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளை, விசுவாசத்தை மறுதலிக்கிறது ஒரு பயங்கரமான ஆபத்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம் சிஷ்யர்களை பார்த்து சொல்லுகிறார், ஒருவன் என்னை மற்றவர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ண வெட்கப்படும் பொழுது, அறிக்கை பண்ண அவன் விட்டுவிடும் பொழுது, அறிக்கை பண்ணாமல் மறுதலிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்து வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது விசுவாசத்தை மறுதலித்து போன அநேக ஆட்களை குறித்து இங்கு வேதம் சொல்லுகிறது. அவர்கள் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தங்கள் சொந்த வீட்டாரை, சொந்த ஜனங்களை விசாரியாமல் போனவர்கள். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, நீ விசுவாசியா இருக்கிறபடினாலே, நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறபடினாலே நீ முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? உன் சொந்த ஜனங்களை நீ விசாரிக்க வேண்டும். உன் சொந்த வீட்டாரை நீ விசாரிக்க வேண்டும். அவருடைய ரட்சிப்புக்காக நீ ஜெபிக்க வேண்டும். அவருடைய ரட்சிப்புக்காக நீ பிரயாசப்பட வேண்டும். உன் சொந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று சொல்லி ஏக்கம் உனக்குள்ளே இருக்க வேண்டும். அவர்களிடத்தில் இயேசு பிரசங்கிப்பதும் அவர்களிடத்தில் இயேசுவை சொல்லுவதும் உன்னுடைய காரியமா இருக்கிறது. அநேகர் பார்ப்பில் என்று சொன்னால் சொந்த ஜனங்களை விட்டு விடுவார்கள், சொந்த வீட்டாரை விட்டு விடுவார்கள், உலகம் எங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுவார்கள், எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லுவார்கள், எல்லாருக்கும் உதவி செய்வார்கள். ஆனால் சொந்த ஜனங்களையும் சொந்த வீட்டாரையும் விட்டு விடுவார்கள். அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், உன் விசுவாசத்தை நீ காத்துக் கொள்ளாமல் விசுவாசத்தை மறுதலிக்கிற கூட்டத்தோடு நீ சேர்ந்து விட்டாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு கொடுத்த விசுவாசத்தை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உன் சொந்த ஜனங்களையும் உன் சொந்த வீட்டையும் நீ விசாரிக்கிறவனாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே கடந்து வந்து உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை பலப்படுத்தும். நீ விசுவாசத்தை காத்துக்கொள்கிறவனாய் இருக்க முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து 4வது காரியம், 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரம் 20-21 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்கிற பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக. ஆமென். அடுத்து 4வது வரக்கூடிய பெரிய ஆபத்து என்னன்னு சொன்னால், நீ விசுவாசத்தை காத்துக் கொள்ளாமல் போகும் பொழுது வரக்கூடிய பெரிய ஆபத்து என்னவென்று சொன்னால், விசுவாசத்தை விட்டு வழுவி போகிற அந்த வாழ்க்கை. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு அநேக விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கள் விசுவாசத்தை காத்துக் கொள்ளவில்லை. ஏன் அவர் விசுவாசத்தை காத்துக் கொள்ளாமல் போனார்கள்? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுத்தார்கள். ஞானம் என்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக தங்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போவதற்கு காரணம், விசுவாசத்தை விட்டு விடுவதற்கு காரணம், வேதம் அழகாய் சொல்லுகிறது, விசுவாசத்தை விட்டு வழுவி போகுதல் என்று சொன்னால் விசுவாசத்தை விட்டு போய்விடுதல், விசுவாசத்தை அப்படியே விட்டு அதை விட்டு விலகி போய்விடுதல். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் அவர்கள் அதை செய்தார்கள்? அவருடைய வாழ்க்கையில் ஏன் இந்த தீமை வந்தது? வேதம் சொல்லுகிற சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு அவர்கள் இடம் கொடுத்தார்கள். இன்னைக்கு அநேகர் தங்கள் பேச்சுகளினாலே, வீண் வார்த்தைகளினாலே விசுவாசத்தை அவர்கள் காத்துக்கொள்ளாமல் போய்விடுகிறார்கள். உன் வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. கர்த்தர் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில இருக்கிறார், உன் வாயின் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நீ தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி வார்த்தைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகர் தங்களுடைய வாழ்நாளை எப்படி கெடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொன்னால், தங்கள் நாவினாலே கெடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாவு ஒரு சிறிய நெருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சிறிய நெருப்பு நம்முடைய ஆயுசு முழுவதையும் கெடுத்து போடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கும். சிறிய நெருப்பு எப்படி காட்டை முழுவதும் எரித்து விடுகிறதோ, இதே போல சிறிய நாவு தன் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளினாலே அது ஆயுஷையே கெடுத்து விடுகிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, நீ சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுத்து விடாதே. இடம் கொடுப்பாய் என்று சொன்னால் நீ விசுவாசத்தை காத்துக் கொள்ளவில்லை என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற, பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற காரியங்களுக்கு இடம் கொடுத்து விடாதே. இந்த உலகத்திலே ஞானம் என்று சொல்லி இன்னும் அநேக காரியங்களை, இதை செய்யலாம், அதை செய்யலாம், இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் என்று சொல்லி அநேகர் சில காரியங்களை செய்கிறார்கள். அவைகள் ஞானம் அல்ல, அது பொய் என்று வேதம் சொல்லுகிறது. அதை ஞானம் என்று உலகம் சொல்லுகிறது, அதை வேதம் பொய் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, அதை தூக்கி எரிந்து விடு, அது வேண்டாம். ஏனென்றால் உன் விசுவாசத்தை நீ அதை பற்றி கொள்ளும் போது உன்னால் காத்துக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நீ அதை பற்றி கொள்ளும் பொழுது விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஒரு காரியம் அங்கே நடக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த தீமை உன் வாழ்க்கையை கடந்து வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே வார்த்தைகளிலே ஜாக்கிரதையாயிரு, பேச்சிலே ஜாக்கிரதை. யாரிடத்தில் வீண் பேச்சுகளை பேசாதே, வீணான வார்த்தைகளை அளப்பாதே. போய் நீ உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டிராதே. உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணு, உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை பாடு, உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நீ ஆண்டவருக்கென்று என்ன காரியத்தை செய்யலாம் என்று சொல்லி யோசித்து ஆண்டவருக்கென்று வேதத்தை எடுத்து வாசி, கர்த்தருடைய ஊழியத்தை செய். இப்படியாய் நீ கர்த்தருடைய காரியங்களை செய்து அவரை மகிமைப்படுத்து. அப்போது உன் விசுவாசத்தை காத்துக் கொள்ளலாம். அடுத்து 5வது 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கும் பொழுது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது காரியம், அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடத்தாயிற்று என்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிற ஒரு ஆபத்து கடந்து வரும். நீ விசுவாசத்தை காத்துக் கொள்ளாவிட்டால், உன் விசுவாசத்தை வெளியேறப்பட்ட உன் விசுவாசத்தை காத்துக் கொள்ளாவிட்டால் 5வது வரக்கூடிய பெரிய ஆபத்து என்னவென்று சொன்னால், உன் விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிற ஒரு ஆபத்து உன் வாழ்க்கையில வரும். கவிழ்த்து
கவிழ்த்து போடுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? விசுவாசம் சீர்குலைக்கப்படுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையாயிருக்கிற அந்த விசுவாசம், நேர்த்தியாயிருக்கிற அந்த விசுவாசம், உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கிற அந்த விசுவாசம் சீர்குலைக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் சீர்குலைக்கப்படுகிறது? அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி சத்தியம் அல்லாததை பிடித்து கொண்டதினாலே, சத்தியம் அல்லாததை அவர்கள் நோக்கி போனதினாலே அவர்கள் சத்தியம் அது சீர்குலைக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய விசுவாசம் கவிழ்த்து போடப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் சத்தியத்தை விட்டுவிட்டு மற்ற காரியங்களுக்கு அதிகமாக இடம் கொடுக்கிறார்கள். நீங்கள் யோவான் எழுதின நிருபங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், என் சத்தியத்தை நீங்கள் பின்பற்றுவதினாலே என் இருதய சந்தோஷத்தினால் மகிழ்ந்து களி கூறுகிறது என்று சொல்லி, பிள்ளைகளே என்று சொல்லி அழகாய் எழுதுகிறார். தேவ பிள்ளைகளே, ஒருவன் சத்தியத்தை பின்பற்றும் பொழுது, சத்தியத்தை பிடித்துக் கொள்ளும் பொழுது, சத்தியத்தில் உறுதியாய் நிற்கும் பொழுது அது தேவனுடைய பார்வையை வெளியேறப்பட்டதாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் சத்தியத்தில் பின்பற்றுவது கிடையவே கிடையாது. அநேகர் அற்புதத்தையும் ஆசீர்வாதங்களை நோக்கித்தான் போகிறார்களே தவிர, அதைத்தான் அடித்தளமாய் வைத்திருக்கிறார்களே தவிர, அதுதான் அஸ்திபாரமாய் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களை தான் அவர்கள் அஸ்திபாரமாக வைத்திருக்கிறார்களே தவிர, சத்தியத்தை அவர்கள் அஸ்திபாரமாக வைத்திருக்கவில்லை. அஸ்திபாரம் எது? விசுவாசத்தினுடைய அஸ்திபாரம் எது? நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்த சத்தியம். அந்த சத்தியத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த சத்தியத்தை விட்டு விலகி செல்லக்கூடாது. அநேகர் அந்த நாட்களிலே சத்தியத்தை விட்டு விலகி சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது எப்படி நடந்தது என்று சொல்லி பார்க்கிறேன் என்று சொன்னால், பாருங்கள், சிலர் என்ன போதித்தால் என்று சொன்னால், உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி என்று வேதம் சொல்லுகிறது. உயிர்த்தெழுதல் இனிமேல் தான் நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுதுதான் உயிர்த்தெழுதல் நடக்கும். ஆனால் சிலர் எப்படி போதித்தால் என்று சொன்னால், உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று, எல்லாம் முடிந்து விட்டது, இனிமேல் ஜீவன் தான், மரணமே இல்லை என்று போதிக்கிற கூட்டம். அன்றைக்கு பவுலின் காலத்தில் தான் இந்த கூட்டம் இருந்ததா? இல்லை. இன்றைக்கும் சத்தியத்தை அவதூறாய் போதிக்கிற, முரண்பாடாய் போதிக்கிற, சத்தியத்துக்கு விரோதமாய் போதிக்கிற கூட்டம் இன்றைக்கும் எழும்பி இருக்கிறார்கள். மரணமே இல்லை, மனுஷன் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது மரணமே இல்லை, உயிர்த்தெழுதலை இல்லை என்று சொல்லி போதிக்கிற பொல்லாத கூட்டத்தார் இன்றைக்கு எழும்பி இருக்கிறார்கள். அவர்கள் பின்பாக ஒரு கூட்டம் போய்கொண்டு இருக்கிறது. அந்த கூட்டத்தோடு நீ போவா என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, உன் சத்தியத்தை அது கவிழ்த்து போடுகிறதா இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். உன் விசுவாசம் கவிழ்த்து போடப்பட்டது என்று சொன்னால், உன் விசுவாசம் உன்னை விட்டு போய்விட்டது என்று அர்த்தம். நீ விசுவாசத்தை காத்துக் கொள்ளவில்லை என்று அர்த்தம். விசுவாசத்தை காத்துக் கொள்ளாதனாலே உனக்கு நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்துவால் நிச்சயமாய் தர முடியாது. அவர் நிச்சயமாய் தரவும் மாட்டார். விசுவாசத்தை காத்துக் கொண்டவர்களுக்கு தான் அவர் நித்திய ஜீவனை தருவார். அடுத்ததாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆறாவது காரியம் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். ஆகிலும் ஆவியான வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அருமையான தேவ பிள்ளை, யாராவது ஆபத்து என்னென்றால் விசுவாசத்தை விட்டு விலகி போகுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள்? விசுவாசத்தை காத்துக் கொள்ளாமல் போனார்கள். அவர்களுக்கு ஏன் விசுவாசத்தை விட்டு விலகி போகிற ஆபத்து உண்டாயிற்று? பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுத்தார்கள். இன்றைக்கு பிசாசின் உபதேசங்கள் பூமி முழுவதும் நிரம்பி இருக்கிறது. இதற்கு செவி கொடுத்து போகிற அநேக மனுஷர்கள் உண்டு. நல்ல நேரம், கெட்ட நேரம், சாதகம், ஜோசியம், மந்திரம், சூனியம், இவைகளுக்கு நேராய் ஓடுகிற மனுஷர்கள் உண்டு. தேவ பிள்ளையே, நீ அப்படி செய்கிறவனா இருப்பாய் என்று சொன்னால் இன்றைக்கே மனம் திருப்பி விடு. விசுவாசத்தை காத்துக்கள். விசுவாசத்தை காத்துக் கொள்ளாமல் போகிறவனுக்கு 6 ஆபத்துகள் வருகிறது. 1, விசுவாச கப்பல் சேதம் அடைகிறது. 2வது, முதலில் கொண்டு விசுவாசம் அவளை விட்டு விலகி போகிறது. 3வது, விசுவாசம் மறுதளிக்கப்படுகிறது. 4வது, விசுவாசத்தை விட்டு வழுவி போய் விடுகிறார்கள். 5வது, விசுவாசம் சீர்குலைக்கப்படுகிறது, கவிழ்த்து போடப்படுகிறது. 6வது, விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட
எப்படிப்பட்ட ஆபத்து வராதபடிக்கு விசுவாசத்தை காத்துக்கள். அழகாய் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை அலலிய ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு தந்தருள்வார் என்று சொல்லி அருமையாய் பவுல் சொல்லுகிறார். தேவ பிள்ளை, உன்னாலே சொல்ல முடியுமா? உன்னாலே சொல்ல முடியுமா? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி தேவ பிள்ளையை காத்துக்கொள். இல்லை விட்டால் இந்த 6 ஆபத்துக்கு வாழ்க்கையில விசுவாசத்தை உன்னை விட்டு பிடுங்கி கொண்டு சாத்தான் ஓடி விடுவான், போய்விடுவான். அதற்கு பிறகு உன்னுடைய நிலைமை மிகவும் மோசமாகிவிடும். நித்திய ஜீவனை நீ கற்றுக்கொள்ள முடியாது, பரலோக ராஜ்யத்துல நீ கடந்து போக முடியாது. தேவ பிள்ளையே, விசுவாசத்தை காத்துக்கள், விலையேறப்பட்ட விசுவாசத்தை காத்துக்கள். நாம் எல்லா கண்களை முடிச்சோம் வேண்டுமா? அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. பரிசுத்த பவுல் 2 தீமோத்தேயு 4:7 சொல்லுகிறார், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள் அப்படியா? இன்றைக்கு செய்தி கேட்ட தேவ பிள்ளைகள் அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளாமல் போகும்போது வரக்கூடிய ஆபத்தை மனதில் வைத்து ஜாக்கிரதையாயிருந்து செயல்பட்டு விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறப்பா. விலையேறப்பட்ட விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஐயா. விசுவாசத்தை துவக்கினவர், விசுவாசத்தை முடிக்கவும் வல்லவராய் இருக்கிற உண்மை பிடித்துக் கொண்டு ஆண்டவரே தன் விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. விலையேறப்பட்ட விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தை ஆண்டவரே நல் மனசாட்சியை பிடித்துக் கொண்டு உண்மையாயிருந்து பரிசுத்தமாயிருந்து அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நீரே வழி நடத்த, நீரே பாதுகாத்துக்கொள்ளும், நீரே பரிசுத்தப்படுத்துங்கப்பா. 2 நாலாம் புஸ்தகம் 19ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம், நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா, திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்தத்தக்கதான கிருபை பிள்ளைகளின் வாழ்க்கையில் உண்டாகட்டும். விசுவாசத்தை காத்துக்கொண்டு அதில் உறுதியாய் பற்றி கொண்டு ஆண்டவரே உண்மையை பற்றி கொண்ட உதவி செய்யுங்க. உண்மையை நோக்கி ஓட உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவை கண்களுக்கு முன்பாக வைத்து ஓட உதவி செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தி கேட்டிருக்கும் உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியின்படி ஆண்டவர் தாமே விசுவாசத்தை காத்துக் கொள்வதனாலே உன்னை ஆசீர்வதிக்கிறார். காத்துக்கொள்ளாமல் போகும்போது வரக்கூடிய 6 ஆபத்துக்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், தியானம் பண்ணுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் வழுவாதபடி உங்களை காத்துக்கொள்ள, விசுவாசத்திலிருந்து நீங்கள் வழுவாதபடி உங்களை காத்துக்கொள்ள நல்லவராய் இருக்கிற அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுங்கள். அவரையே நோக்கி ஓடுங்கள். நிச்சயமாய் உங்களை காத்து நடத்தி செல்வாராக. நம்முடைய பிதாவாகி தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் எப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.